ஈசனருள் எனக்கேட்டு இல்லறிவன் அது தெளியான் வாசமலர் திருவனையா தமிழ் நோக்கி மற்றிதுதான் தேசுடைய சடைப்பெருமான் திருவுருளேல் இன்னமும் ஓர் ஆசில் கனி அவனருளால் அழைத்து அழிப்பா என மொழிந்தான். உண்மையிலே சாமிகிட்ட தான் நீ வாங்கின என்பதாக இருந்தால் இன்னொரு பழத்தை கொண்டு வா. எவ்வளோ பெரிய இக்கட்டு பாருங்க. நான் சாமி காப்பாற்றுறார். நமக்கு இந்த இடம்லாம் தான் பெரிய புராணத்தில் வரப்பிரசாதம். நமக்கு தயக்கம் வந்து பயம் வந்து உலகியல். ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனை வரும். உலகியில் கேட்டால் அவங்க வெவ்வேறு விதமான உபாயங்களை சொல்லுவாங்க. உடனே இப்படி பண்ண அப்படி பண்ண. ஒருத்தர் கூட நான் தெரிஞ்ச நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. யாரானு ஒருத்தர் கூட சிவாலயத்தில் போய் வழிபடு, காரைக்கால் அம்மாட்ட போய் முறையிடு, அந்தாதியில் ஒரு 10 பாட்டாவது படி, இந்த மாதிரி சொல்கிறவங்க இன்றைக்கி இருக்காங்களான்னு யோசிச்சு பாருங்கள். பிரச்சனை வந்தால் என்ன சொல்லுவாங்க? எனக்கு அவரை தெரியும், பெரிய அட்வொகேட், ஒரு 5000 ரூபா கொடுத்தா போகிறோம், கேஸை நம்ம எடுத்துருவோம், இப்படி தான் சொல்லி கொடுப்பான். உடம்பு சரியில்லையா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மருத்துவர் இருக்கார், வா நான் போய் சேர்த்து விட்றேன். யோசிச்சு பாருங்க. யாரானு ஒருத்தர் வாயா ரெட்டமணி மாலை பாடிட்டு காரைக்கால் மாட்டை போய் சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்காங்களா பாருங்கள். அடியே உங்களெல்லாம் வேண்டி கேட்டுக்கிறேன், நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க இவரோட மேலானவர் கிடையாது. இவர்கிட்ட போகிறதுக்கு காரைக்காலம்மாவோட மேலானவங்க கிடையாது. இவர் நீதிபதினா நமக்கா வாதாடக்கூடிய வக்கீல் காரைக்காலம். அந்த அம்மா வாதம் பண்ணா சாமிக்கு அவங்க அம்மா தாயார், தாயாருக்கு எதிராக நீதிபதி தீர்ப்பு சொல்ல மாட்டார். நான் 1000 தப்பு பண்ணியிருப்பேன், அடியேன் 1000 பிழை, கரைக்காலம்மா போய் வேண்டுவேன். அங்கே போய் சாமிகிட்ட சொல்லுவாங்க. சாமி சொல்லுவார், அவன் ரொம்ப போக்கிரி பயலாச்சு, அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். என்னை வந்து கேட்டுவிட்டான், தஞ்சம் அடைஞ்சான். அப்படியாம்மா, சரி போ. இதில் என்ன அற்புதம் தெரியுமா? தண்டனை பெற வேண்டிய எனக்கு 10 லட்சம் பணமும் கொடுப்பார். கொஞ்சம் பாருங்கள், 10 வருஷம் ஜெயிலுக்கு போக வேண்டிய என்ன ஜெயிலில் போகாமல் தடுப்பதே பெருசு. கையில் 10 லட்சம் வேறு கிடைக்கும். இத்தனைக்கும் காரணம் காரைக்கால் அம்மா.